2019 கோவிடுக்கு முன்னாடி வர ஒரு வருஷத்துக்கு கோவால ஃபாரின் டூரிஸ்ட்டோட எண்ணிக்கை மட்டும் 8 கோடி மக்களா இருந்துச்சு. ஆனா, இப்ப 2024ல 4 கோடி மக்கள் தான் வந்திருக்காங்க ஃபாரின் டூரிஸ்ட்ல. ஸோ என்னதான் டொமஸ்டிக் டூரிஸ்ட்லாம் இன்க்ரீஸே ஆனாலும், மெஜாரிட்டி மிடில் கிளாஸ் மக்கள் கோவா போறத தவிர்க்கிறாங்க. ஒரு காலத்துல இந்தியால பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்னா கோவா அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு சரிவ கண்டுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணங்கள் என்ன இந்த சரிவுக்கு? இத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ ஸ்னூஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா, டொமஸ்டிக் நம்பர்ஸ பொறுத்தவரை 2019க்கும் இப்பயும் டொமஸ்டிக் நம்பர்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 2019க்கு அப்புறம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாச்சு. கோவா மட்டும் தான் ஓப்பன்ல இருந்துச்சு. ஸோ டொமஸ்டிக் டூரிஸ்ட்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அதே இது இப்போ நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அதே இது இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்லாம் எடுக்கும்போது 2019க்கும் இப்பயும் கம்மியாயிடுச்சு. கோவாவ பொறுத்தவரை இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் தான் அதிக அளவு வருமானத்த ஈட்டுவாங்க. அதே இது டொமஸ்டிக் டூரிஸ்ட் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரெண்டுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கோவால அழகான பீச்சஸ் இருக்கு. அந்த பீச்சஸ்க்கு மோஸ்ட்டா வர்றது பிரிட்டன், அப்புறம் ரஷ்யா நாட்டு மக்கள். 2019லேருந்து 2021 வரை கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அதே நேரத்தில தான் ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் நடுவுல வார் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ, அப்போ அந்த ரஷ்யன் டூரிஸ்ட்லாம் வரத கம்மி பண்றாங்க அந்த நேரத்தில. அப்புறம் யூரோப்பியன்ஸும் நெறைய பேர் இந்தியாவோட விசா ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மத்த ஏசியா நாடுகளான இப்போ வியட்நாமா இருக்கட்டும், தாய்லாண்டா இருக்கட்டும், அங்கலாம் வந்து விசா ப்ராசஸ் ஈஸி ஆக்கிட்டாங்க. 2019க்கு முன்னாடி வர கோவால ஓரளவுக்கு சீப்பா இருந்துச்சு. ஆனா, இப்ப நெறைய டொமஸ்டிக் டூரிஸ்ட் வர ஆரம்பிக்க, ஹோட்டலோட பிரைஸஸும் ஜாஸ்தி ஆயிருச்சு. பீச்சஸுமே வந்து இப்போ கிரவுடடா இருக்கு நெறைய பேர் வரனால. அப்போ ஃபாரினர்ஸ் அந்த பீச்சஸ்க்கு வர்றதுக்கான காரணமே அங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான். இப்போ இங்க கிரவுடடா இருக்கும்போது, அவங்களுக்கு அதில வரதும் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு. கம்பேர் பண்றப்ப வியட்நாம், தாய்லாண்ட்லாம் அங்க ஹோட்டல் ரேட்ஸும் சீப்பா இருக்கு. கிரவுடடாவும் இல்ல. அதே நேரத்தில நீட்டாவும் இருக்கு, கிளீனாவும் இருக்கு. இதே இது இப்போ இங்க கோவா மட்டும் இல்ல. இந்தியாவே ரொம்ப டர்ட்டியா தான் இருக்கு. ஸோ, இதனால ஈவன் இந்தியால இருக்கிற மிடில் கிளாஸ் பெர்சன்ஸ் எல்லாரும் கோவாக்கு பதிலா வியட்நாம், தாய்லாந்து அப்படின்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படி? ஏன்னா தாய்லாந்துல விசா தேவையில்ல இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தாய்லாந்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் கோவாவ விட சீப்பரா இருக்கு. இன்னொன்னு கோவாக்கு போற ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டும், தாய்லாந்துக்கு போற ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டும் நெறையா நாள் வந்து சேமாவும் இருந்திருக்கு. ஸோ, இதனால மெஜாரிட்டி இந்தியன்ஸ் இப்போ கோவாக்கு பதிலா தாய்லாந்து, வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த பெரிய ரீசனும் பார்த்தோம்னா, கோவால இருக்கிற டாக்ஸி மாஃபியா தான். கோவாவ பொறுத்தவரை இந்த ஆன்லைன் கேப் புக்கிங் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓலா, ஊபர் இதெல்லாம் யூஸ் பண்ணிலாம் போ முடியாது. அங்க உள்ள லோக்கல் கேப் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் போக முடியும். அப்ப ரேட்டோ பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு இருக்கும். இதனாலே யாராச்சும் கோவா போய் இறங்குனாலே இந்த கேப் எக்ஸ்பீரியன்ஸ் மோசமா தான் ஆரம்பிக்குது. அது போக இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் மோசமான நிலைமையில தான் இருக்கு. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா, கேப் யூஸ் பண்ணி போ வேண்டிய நிலைமை தான் இருக்கு. இதுவுமே வந்து நெறைய பேர் ரீசனா சொல்றாங்க, கோவா வராததுக்கு. பல தடவ அங்க உள்ள லோக்கல் கவர்மெண்ட் இந்த ஓலா, ஊபர் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அங்க உள்ள அந்த கேப் மாஃபியாவோ அலோவ் பண்ண விடல. ஏன்னா, அங்க அவங்க ஒரு பெரிய ஓட்டு வாங்கி, நெறைய பெரிய கைகளும் இன்வால்வ் ஆகி இருக்கிறனால, இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டோ அந்த ஆன்லைன் டாக்ஸி, மீட்டர் டாக்ஸி இதெல்லாமே கொண்டு வரல. ஃபாரினர்ஸ்லாம் வந்தா அவங்க கிட்டேருந்து நெறைய பணம் கேட்பாங்க. இதனாலே இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் மத்தியில ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு கோவா மேல. ஈவன் நம்ம ஊர் மக்களே அங்க உள்ள கேப்ஸ் எல்லாம் பார்த்து போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்தா அவங்களுடைய சொந்த வண்டியிலே வந்துடுறாங்க. இப்போ கோவால அங்க அந்த டூரிஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆனனால, லேண்ட் ரேட்டும் ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்போ ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் ரேட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இதனால இப்போ ஸ்லோவா அங்க உள்ள டூர் ஆப்பரேட்டர்ஸ், கேப் ஆப்பரேட்டர்ஸ்லாம் இதோட எஃபெக்ட்ஸ உணர்றாங்க. டூர் ஆப்பரேட்டர்ஸ்லாம் அங்க உள்ள அவங்களுடைய கவர்மெண்ட்ட ப்ரெஷர் பண்றாங்க. இந்த மாரி விசா ப்ராசஸ ஈஸியாக்கணும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ கூட கேப் பாலிசிய ஸ்ட்ரீம்லைன் பண்ண சொல்லி எந்த கேப் ஆப்பரேட்டர்ஸும் முன்னுக்கு வரல. இந்த கம்மிங் டேஸ்லலாம் கோவாவோட டூரிசம் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பழைய மாதிரி வரதுக்கு எந்தவித அறிகுறியும் இல்ல. டொமஸ்டிக் டூரிஸ்ட் என்னதான் நெறைய பேர் வந்தாலும், அந்த நம்ம ஊர் மக்கள்லாமே வந்து ரொம்ப காஸ்ட் கான்ஷியஸா இருக்கிறதுனால, ஃபாரினர்ஸ் மாரிலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இதனால அந்த லோக்கல் ரெஸ்டாரண்ட், அப்புறம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே வருமானம் கம்மியாகுது.
கவர்மெண்ட் பேசிக்காவே அப்போ நெறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். விசா ப்ராசஸ் ஈஸியாக்கணும். கேப் பிரைஸஸ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வரணும். மக்களுமே ப்ராப்பரா பிஹேவ் பண்ணணும். ஏன்னா இந்தியன்ஸோட பப்ளிக் பிஹேவியர் மோசமா இருக்கிறதா நெறைய ஃபாரினர்ஸ் அவங்களோட Instagram பேஜ்ல போடுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ரீசனா தான் பார்க்கப்படுது. ஃபாரினர்ஸ் இங்க வராம இருக்கிறதுக்கு. அப்புறம் இது எல்லாமே முன்னேற்றம் அடைஞ்சுச்சுன்னா, கோவாவோட டூரிசமும் முன்னேற்றம் அடையும். ஏன்னா தாய்லாந்து, வியட்நாம்லாம் பார்க்குறப்ப, அவங்க பப்ளிக் பிஹேவியர்லயும் சரி, அதுக்கப்புறம் கிளென்லினஸ்லயும் ரொம்பவே பெட்டரா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.